நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குரூப் 2 2ஏல கேட்ட கொஸ்டின்ஸ். அதாவது ஜிகே கொஸ்டின்ஸ். இம்பார்ட்டன்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம கமிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஆணையங்கள், சட்டப்பூர்வமான ஆணையம், அ அந்த மாரி ஆணையங்கள் வரும் இல்லையா? ஸோ நம்ம அந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் இப்போ நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆணையம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்லயும், எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஆணையம் சம்மந்தமா ஒரு கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ அதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம். என்ன குடுத்துருக்கு? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. ஓகேங்களா? இது கரெக்ட்டா குடுத்துருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணை கண்டுபிடி. 1993 தேசிய மனித உரிமைகள் ஆணையமா? அடுத்து மத்திய தகவல் ஆணையம் 2005. ஓகேங்களா? இது சட்டப்பூர்வமான ஆணையம். ஓகேங்களா? இது தகவல் ஆணையம் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான ஆணையம். அதே மாரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான ஆணையம். அடுத்து கீழ பாருங்க. மத்திய கண்காணிப்பு ஆணையம். 1963 குடுத்துருக்காங்க இல்லையா? இல்ல. அது 1964 தான் மத்திய கண்காணிப்பு ஆணையம் வரும். மத்திய புலனாய்வு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1969 கிடையாது. 1963ன்னு வரும். ஓகேங்களா? இந்த மாரி அ இதுலயும் சில ஆணையங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் கமிஷன் இன் இந்தியா. அதாவது கமிஷன்ஸ் அப்டின்னா, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகளும், அரசியலமைப்பு சாரா அமைப்புகள் இருக்கு. இத தாண்டியும் நமக்கு எக்கனாமிக்கல் சம்மந்தமா அமைப்புகள் இருக்கு. கல்வி, எஜுகேஷன் சம்மந்தமா நம்மளுக்கு சில அமைப்புகள்லாம் இருக்கு. அதுல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்டின்னா, அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகள். அப்படி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் எது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. அது எப்போ உருவாக்குனாங்க அப்டின்னா, 1950. ஓகேங்களா? 1950ல உருவாகியிருக்கும். ஓகேங்களா? 1950ல இதுல நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஆர்டிகிள் இந்திய தேர்தல் ஆணையம் எந்த ஆர்டிகிளின் படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 324ன் படி உருவானது. அதே மாரி யுபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் இருக்குங்களா? அது 1926லயே உருவாக்கியிருப்பாங்க. எவ்வளோ? 1926லயே உருவாக்கியிருப்பாங்க. அது எப்போ ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 315. அதே மாரி டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற பெயர் மாற்றத்தோட எப்போ ஃபர்ஸ்ட் உருவாகுது அப்படின்னா, 1970ல தான் பெயர் மாற்றம் வரும். ஓகேங்களா? 1970ல பெயர் மாற்றத்தோட ஆர்டிகிள் 315 படி உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கண்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் பார்த்திருப்பீங்க. சிஏஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? சிஏஜி தகவல் இந்த இது பார்த்தீங்களா? சிஏஜி அது வந்து கணக்கு தணிக்கையாளர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல். ஓகேங்களா? அது எப்போ உருவாகுது அப்படின்னா 1950. இத எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா, இந்திய தேர்தல் ஆணையம் 1950 தெரியும். யுபிஎஸ்சி அதாவது 26 வயசுலயே ஒருத்தர் கலெக்டர் ஆயிட்டாரு. டிஎன்பிசி 70 வயசுக்குள்ள நம்ம டிஎன்பிசி போணும். அந்த மாரி சில ஷார்ட்கட்ஸ் வச்சு நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் இயர்ஸ் மறக்காது. ஓகேங்களா? ஆ 315. அதே மாரி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 148. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆர்டிகல்ஸ் நான் ஏன் பக்கத்துல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கொஸ்டின்ல ஆண்டுகள் மட்டும் கேட்டிருக்காங்க. இனி வரப்போற எக்ஸாம்ல என்ன பண்ணலாம்? அதோட ஆர்டிகிள பத்தி கேட்கலாம். எந்த ஆர்டிகிளின் படி மத்திய தகவல் ஆணையம் உருவானது? இந்த மாரி கேட்கலாம் இல்லையா? அதுக்காக. அடுத்து நிதி ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? நிதி ஆணையம். நிதி ஆணையம் 1951ல உருவாகுறாங்க. ஓகேங்களா? 1951 நவம்பர் 22ல ஓகேங்களா? 1951 நவம்பர் 22ல இது எந்த ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250. ஏன்னா, எதனால ஆர்டிகிள் அப்படின்னா, இது எல்லாமே அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள். அதனால ஆர்டிகிள் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள்ல எல்லாமே, ஆணையத்துல எல்லாமே உங்களுக்கு ஆர்டிகிளோட தான் வரும். ஓகேங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னா 324. யுபிஎஸ்சி அப்படின்னா 315. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலும் 315. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி 315 ஆர்டிகிள் படி வரும். சிஏஜி உங்களுக்கு 148 படி வரும். நிதி ஆணையம் ஆர்டிகிள் 80 280. இந்த நிதி ஆணையம் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. நிதி ஆணையத்திற்கான ஆர்டிகிள் எவ்வளவு? நிதி சம்பந்தமா 280 ஆர்டிகிள். ஓகேங்களா? இதெல்லாம் அரசியலமைப்பு அமைப்புகள். அடுத்து சட்டப்பூர்வ அமைப்புகள் பாருங்க. சட்டப்படி எந்த சட்டத்தின்படி? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பாரு 1993. ஓகேங்களா? அடுத்து மத்திய தகவல் ஆணையம் சிஐசின்னு சொல்லுவாங்க. மத்திய தகவல் ஆணையம். இது ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ஹெச்ஆர்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பத்தி எல்லாம் அவங்க சொல்லாம சிம்பிளா இங்கிலீஷ்ல வந்து என்ஹெச்ஆர்சி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப அது எந்த ஆண்டுன்னா 1993. மத்திய தகவல் ஆணையம் சிஐசி 2005ல அக்டோபர் 12 தகவல் ஒரு ஆர்டிஐ சட்டத்தின்படி உருவாகும். ஓகேங்களா? இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எஃப்எஸ்எஸ்ஏஐ ரொம்ப முக்கியம். எஃப்எஸ்எஸ்ஏஐன்னு மட்டுமே கேட்பாங்க. இது எந்த ஆண்டு அப்படின்னா 2008லயே தொடங்கிட்டாங்க. ஆனா 2008 செப்டம்பர் 5லயே தொடங்கிட்டாங்க. ஆனா அது செயல்படுறது தான் எப்போ அப்படின்னா 2011ல. ஏன்னா ரொம்ப முக்கியம். இந்திய உணவு பாதுகாப்பு நிர்ணய ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2008. அது செயல்பட்டு தொடங்கின ஆண்டு தான் 2011. ஓகேங்களா? அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம். தேசிய பசுமை தீர்ப்பாயம் எப்ப? என்ஜிடின்னு சொல்லுவாங்க. என்ஜிடின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆண்டு அப்படின்னா 2010ஆம் ஆண்டு. 2010ல அக்டோபர் 18ல நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க. இந்த மாரி ஆணையங்கள நம்மளுக்கு தெரிஞ்சுனா, நம்மளுக்கு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நன்றி, வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம எவரெஸ்ட் அகாடமில இப்போ ஒரு கர்ம வீரர் பேட்ச் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் ரூ. 500ல ஒரு ஃபுல் போர்ஷனுமே நம்மளுக்கு மெட்டீரியலோட வெறும் ரூ. 500க்கு நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. சேர்றவங்க வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் குடுத்துர்றோம். நீங்க அதிலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதுல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அ டிஎன்பிசில ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களால எடுக்கப்பட்ட கொஸ்டினும் அவங்களோட ஓகேங்களா? இது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதனால எவரெஸ்ட் அகாடமில டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. சேர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஜஸ்ட் வந்து ரூ. 499 நம்ம வந்து ஈஸியா வந்து 6 மாசம் டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. உங்களால எல்லா ஃபுல் போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வச்சிருக்கோம். சேர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் 499 மட்டும் தான். ரொம்ப